HTML div tag, span tag, ID class பத்திலாம் பார்க்கலாம். Division tag இது ஒரு block level element அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற element எல்லாம் group பண்றதுக்கு யூஸ் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு செக்ஷன் டேக், ஹெட்டர், ஃபூட்டர், பாடி இதெல்லாமே தனித்தனியாக இருக்கும். இதெல்லாமே ஒரே டிவ் கிளாஸ்க்குள்ள கொடுத்துட்டிங்கன்னா அது எல்லாமே ஸ்டைலிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த டிவிஷன் டேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோன் எல்லாத்தையும் தனியாக ஒரு டிவிஷன் டேக்கில் வந்து குரூப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து டிஷர்ட், ஷர்ட் எல்லாமே மென்ஸுக்கான வேர்ஸ் எல்லாமே தனியாக குரூப் பண்ணி வச்சுருக்காங்க டிவிஷன் டேக்கில். இந்த மாதிரி தான் டிவிஷன் டேக் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இந்த மாதிரி குரூப் பண்ணுறது எல்லாமே தான் டிவிஷன் டேக். அடுத்து HTML ஸ்பேன் டேக் பற்றி பார்க்கலாம். அதே ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டை எடுத்துக்கலாம். இங்கே செல்லர் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரின்னு இருக்கா. இப்போ இந்த ஸ்டோரி மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் கலரில் காட்டுது, இதெல்லாமே எனக்கு ப்ளூ கலரில் காட்டுது. அப்படின்னா அப்போ ஸ்டோரிக்கு மட்டும் எனக்கு ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு லைனில் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட், ஒரு இன்லைன் எலமெண்ட்டை வந்து கலர்ஃபுல்லாக இல்லாட்டி அதை வந்து ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் சிம்பிள் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஃபஸ்ட்டு டிவ் டேக் பற்றி பார்க்கலாம். டிவ் டேக்கோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிவ், இது கண்டிப்பாக க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்கணும். இப்போ இதுக்குள்ளே வந்து ரெண்டு ஹெட்டிங் டேக் கொடுத்துக்கலாம். ஹெச் டேக்குள்ளே வந்து நான் வந்து HTML அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இன்னொரு டேக் இதே மாதிரி கொடுக்கலாம், H2 CSS. அடுத்தது பேராகிராஃப் டேக்குள்ளேயே நான் சில கண்டென்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிறேன். லாரம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து வெப் ப்ரௌசரில் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித்தியாசமும் தெரில, ஏன்னா டிவ் அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஃபுல் வித்தையும் வந்து டிவ் அப்படிங்கிறது வந்து எடுத்திருக்கும். இதுக்கு இப்போ பேக்ரவுண்ட் கொடுக்கறது இன்டர்னல் CSS யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டைல் இங்கே வந்து அப்படியே நம்ம ஐடி டேகும் கிளாஸ் டேகை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு ஐடி வச்சுக்கிறேன். ஐடி அப்படிங்கிறது வந்து யூனிக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது ஐடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸில் வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தரை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி கூப்பிடணும்னா அவனோட பேர் வச்சு தானே கூப்பிடுவாங்களே, அந்த மாதிரி தான் இந்த ஐடி. இந்த டிவ் டேக்கு நான் ஒரு ஐடி வச்சுருக்கேன், ஐடி வச்சுக்க போகிறேன். ஹெச் அப்படின்னு ஐடி வச்சுக்கலாம். ஐடி பேர் வந்து ஹெச் வேண்டாம், ஏன்னா அது H1 அந்த மாதிரி இருக்கும். ஹெட் அப்படின்னு வச்சுக்கலாமா, ஹெட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த ஐடியை கால் பண்ணணும். ஐடியை கால் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஆஷ் இந்த சிம்பிள் போட்டால் தான் ஐடியை வந்து எனக்கு கால் பண்ண முடியும். ஆஷ் இந்த ஐடியோட நேம் ஹெட். இப்போ ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ். இப்போ இந்த ஐடியை கால் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நம்ம ஸ்டைலிங் கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் கோலன் பிளாக் வச்சுக்கலாம். இப்போ பிளாக் வச்சா டெக்ஸ்ட்லாம் மறைஞ்சிடும் இல்லையா, அதனால் கலர் அதோட டெக்ஸ்ட் கலருக்கு கலர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். கலர் கோலன் ஒயிட். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா கலரும் மாறிடுச்சு. இதுதான் டிவ் டேக். அதுக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்டையும் குரூப் பண்ணிடுச்சு. நம்ம பேக்ரவுண்ட் கலர் கூட அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் சேர்த்தி அந்த பிளாக்குள்ளே இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் சேர்த்தி கொடுத்துருக்கு இல்லையா, இதுதான் டிவ் டேக். இது வந்து இதோட ஸ்க்ரீனோட ஃபுல் வித்தையும் எடுத்துக்கும். அதுதான் டிவ் டேக்கோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ இந்த பேராகிராஃபில் ஒரே ஒரு வேர்டுக்கு மட்டும் ஸ்டைல் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் நம்ம ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி ஈஸியாக ஸ்டைல் பண்ணிடலாம். அதெல்லாம் எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த பேராகிராஃப்குள்ளே நான் ஒரு வேர்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் எனக்கு வந்து ப்ளூ கலரில் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதை எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்பேனுக்குள்ளே கொடுத்துக்கலாம், ஸ்பேன். இப்போ இதுக்குள்ளே நான் HTML அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த HTML மட்டும் எனக்கு ப்ளூ கலர் வரணும். இதுக்கு நம்ம இன்லைன் ஸ்டைலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல் கலர் கோலன் ப்ளூன்னு யூஸ் பண்ணுவோமா. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த HTML அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ப்ளூ கலரில் காட்டுது. ஸோ டிவ் டேக் அப்படிங்கிறது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட், ஸ்பேன் அப்படிங்கிறது ஒரு இன்லைன் எலமெண்ட். இப்போ நம்ம ஐடி வச்சு எப்படி ஸ்டைல் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம். அதே கிளாஸ் வச்சு எப்படி ஸ்டைல் கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். கிளாஸ் வந்து சிமிலர் டேக்கை வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போ நான் இதில் வந்து கிளாஸ் A அப்படின்னு கொடுத்துக்கிறேன், இதுலேயும் கிளாஸ் A அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆப்ஜெக்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது, அது ஒரே மாதிரி ஸ்டைலிங்கோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிளாஸ் டேக்கை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளேயே இதையே அப்படியே மாற்றுறேன்.
ஐடிக்கு என்ன யூஸ் பண்ணோம், ஆஷ் அப்படிங்கிறத கால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். கிளாஸுக்கு வந்து டாட் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். டாட் ஏ அப்படின்னு வச்சோமா, டாட் ஏ அப்படின்னு கால் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே கொடுத்தது எல்லாமே அந்த 2 ஹெட்டிங் டேகுக்கு மட்டும்தான் வந்திருக்கு. அந்த டிவ் டேக்குள்ளே கொடுத்தது எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. இதுதான் கிளாஸ்க்கும் ஐடிக்கும் இருக்க வித்தியாசம். ஐடி அப்படிங்கிறது யூனிக் ஐடென்டிஃபிகேஷனுக்கு கொடுக்கறது, வேற கிளாஸ் அப்படிங்கிறது சிமிலராக இருக்கிறதுக்கு எல்லாருமே எனக்கு சேம் கலர் இல்லாட்டி ஸ்டைலிங் வேணும் அப்படின்னா அதுக்கு கொடுக்கறது தான் ஐடி கிளாஸ்.